என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டில் தான் இந்த மரம் இருக்குது, அத்தி மரம். அங்கேருந்து தான் இந்த பழம் வரும். அடிக்கடிக்கெலாம் வராது. எப்போ அங்கே நல்லா பழுத்து நிறையா இருக்குதோ அப்போ எல்லாமே கொடுத்து விட்டுடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இந்த பழத்தோட அடிமைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பழத்தை வந்து விரும்பி சாப்பிடுவார். இது வந்து அவர் வந்து தேனில் வந்து ஊற வச்சு தான் சாப்பிடுவார். இது எல்லாமே ரெண்டாக பொலந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தோன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேனில் வந்து ஊற வச்சு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். இது வந்து வெறும் வாயில் வந்து சாப்பிடக்குள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவக்கிற மாதிரியே இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால தான் தேனில் கலந்து சாப்பிட்லாம். நான் வந்து ஊற வச்சு சாப்பிட்டா எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் பச்சையாகவே ஒரு 4 காய் 5 காய் அது மாதிரி சாப்பிட்டுடுவேன். இதை மாதிரி உங்கள் ஊர் சைடில் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே கிடைக்கும். ஃபைனலாக எல்லாமே நானும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கடுப்பான வேலை தான், ஆனால் இருந்துமே ஹஸ்பண்ட் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருந்தாலுமே நம்ம செய்ய தோணிடும். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு காயவும் வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.